வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஹடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். மனோஜோட கடை திறப்பு விழாவுக்கு இப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை விஜயாட்ட சொல்றாரு, நல்ல நேரம் வந்துருச்சு விஜயா, ரிப்பனை கட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. விஜயா யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்காகமா வெயிட் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஸ்ருதியோட அம்மாவுமே வந்துடுறாங்க. விஜயா ஸ்ருதியோட அம்மாட்ட சொல்றாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரிப்பன் கட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சம்பந்தி அப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க. அண்ணாமலை அவரோட அம்மாட்ட சொல்றாரு, உங்க கையால கத்திரிக்கோல் எடுத்து விஜயாட்ட கொடுங்கம்மா, அவ ரிப்பன் கட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. விஜயா இப்போ அந்த கத்திரிக்கோலை வாங்கி ரிப்பனை கட் பண்றாங்க. கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை மீனாட்ட, உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையாமா அப்படின்னு கேக்குறாரு. நான் யாருக்கும் சொல்லலமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. வழக்கம் போல விஜயா மீனாவை குத்தி காமிச்சு பேசுறாங்க. அவங்க யாரும் கூப்பிடலன்னா தான் வந்து நின்றுவாங்கல்ல, ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்தா மட்டும் கடையை பார்த்து புறமாதான் படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி அம்மா மாதிரி பெரிய ஆள்க வந்தா தானே நம்ம கடைக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை விஜயாட்ட, இங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்போ உன் வாய் வச்சுட்டு அமைதியார் விஜயா அப்படின்னு திட்டுறாரு. இதுக்கிடையில ஸ்ருதியோட அம்மா அவங்க வீட்டுக்காக ஒரு ஏசி வாங்குறாங்க. இது 1,00,000 ரூபாய் ஆண்டி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். பணத்தை பத்திலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, குவாலிட்டியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா. பரவாயில்லையே, உன்னோட சம்பந்தி 1,50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்வதி பெருமையா பேசுறாங்க. இதுக்கிடையில மீனாவுமே வீட்டுக்காக மிக்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீனா முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுதாங்க விலை கம்மியா இருக்கு, இந்த மிக்சி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அம்மி ஆட்டோரல் இருந்தப்ப எல்லாரும் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கொட முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. இதெல்லாம் உட்காந்து நீங்களும் அரைக்கிறீங்க, நாங்க தானே அரைக்கணும் அப்படின்னு மீனா கேக்குறேங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ வேலையை முடிச்சுட்டு கொஞ்சமாவது எங்களால ரெஸ்ட் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க மீனா. அந்த காலத்து மாதிரி எல்லாருமே நடந்தே போனாங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. யாவது சொல்ல வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதுக்கிடையில பில்ல இப்போ ஸ்ருதியோட அம்மா தான் போடணும், நீ ஒண்ணு போட வேணாம், நீ ராசியானவ இல்ல அப்படின்ற மாதிரி விஜயா பேசிட்டு இருக்கிறாங்க மீனாட்ட. மனோஜுமே ஸ்ருதியோட அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் பில் போட்டு கொடுக்குறாரு. பாட்டி விஜயாவை தனியா கூப்பிடுறாங்க. எல்லார் முன்னாடி வச்சு மீனா ராசி இல்லாதவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஸ்ருதியோட அம்மாவாச்சு சரி ஃபர்ஸ்ட் மீனா பில் போடலான்னு விட்டு கொடுக்குறாங்களா, அவங்களும் உனக்கேத்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இன்னொரு தடவை மீனாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசினேன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க. பாட்டியுமே மீனாவை கூப்பிட்டு, நீ போய் பில்லு போடு மீனா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நீ போடுற பில்லுன்னு நினைச்சுக்கோ, வியாபாரம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இதுக்கிடையில மனோஜ் இப்போ அங்க வேலை பார்க்குற ஓல்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாரு. புது முதலாளி கூப்பிடுறாரு, கண்டிப்பா போனஸ் கொடுப்பாரு அப்படின்னு சந்தோஷமா வர்றாங்க ஓல்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. எல்லாருமே கடை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்ன சார், கடையை சீக்கிரமா அடைக்க போறீங்களா, நாளைக்கு நாங்க சீக்கிரமா காலையில வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. நீங்க எல்லாருமே கடையை விட்டு போலாம், உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நாங்க ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கிறோம் சார் இந்த கடைக்காக அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. அதெல்லாம் ரொம்ப பழைய ரத்தம், நான் யங் பிளட் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அந்த கடையில வேலை பார்க்கறதுக்கு யங்ஸ்டர்ஸா பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாரு மனோஜ். இப்படிலாம் நீங்க கடை விட்டுலாம் எங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. என்ன கடையை விட்டு போக முடியாதுன்னு போராட்டமா பண்ண போறீங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ஏதோ மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப தான் பண்றீங்க அப்படின்னு கோபப்படுறாரு மனோஜ். எங்க பழைய முதலாளி ரொம்ப தங்கமானவர், எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதான் கடையை பாத்துக்காம கடை விற்கிற லெவலுக்கு வந்துட்டாருல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ஆனா வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே பழைய முதலாளியோட போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அவரோட கடை, அவர் சொன்னா நம்ம கிளம்ப தான் செய்யணும் அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இடையில மனோஜும் ரோகிணியும் இப்போ வீட்டுக்கு போறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரோகிணி, போய் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். விஜயா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வராதீங்க, எல்லாருக்கண்ணும் உங்க மேலதான் பட்டிருக்கும், உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டயர்டா இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். திருஷ்டி பட்டதுனாலதான் அவங்களுக்கு டயர்டா இருக்கு, ஆரத்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆரத்தி எடுக்கிறதுக்காக போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மனோஜ் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. புதுசா எடுத்த ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே இப்போ பிசினஸ் பண்ண தெரியாம முழிக்க போறாங்க. அதை எப்படி சமாளிக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.